கிறிஸ்தவம் இங்கே வளர்ந்திருக்கிறது, கிறிஸ்தவம் இங்கே தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் இந்த மண்ணில் ஏற்கனவே நீடித்திருக்கக்கூடிய சாதிய வேர்கள் கிறிஸ்தவத்திற்கு நீரளிக்கக்கூடியதாக, சக்தி அளிக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. இது ரொம்ப அபூர்வமான ஒன்றாக தெரிகிறது. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் கிறிஸ்தவம் போயிருக்கிறது. அங்கே எங்கும் அந்த மண்ணின் தாக்கம் கிறிஸ்தவத்தின் மீது பெரிதாக இல்லை. ஆனால் இந்திய மண்ணில் இந்த மண்ணின் தாக்கம் கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவம் பிற நாடுகளில் அது தன்னுடைய தாக்கத்தை மேலாதிக்கமாக செலுத்தி இருக்கிறது. அரசியல் தளங்களில் எல்லா இடங்களிலும் ஆட்சி செய்கிறது. சமூக தளங்களில், பண்பாட்டு தளங்களில் கிறிஸ்தவம் தான் நெகிழ்ந்து கொடுத்திருக்கிறதே தவிர ஏற்கனவே இருக்கிற இந்த சாதிய கட்டமைப்பு நெகிழ்ந்து கொடுக்கவில்லை. அதனுடைய விளைவுதான் இந்த புத்தகம். கிறிஸ்தவத்தில் ஜாதி என்று சொல்லக்கூடிய, தொகுக்கக்கூடிய, எழுதக்கூடிய, நேர்காணல்களை பதிப்பிக்கக்கூடிய ஒரு தேவை ஏன் நிகழ்ந்திருக்கிறது என்றால், நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் கிறிஸ்தவம் இங்கே வந்து வேர்விட்டு வளர்ந்திருந்தாலும் கிறிஸ்தவத்திற்கான வேர்கள் சாதிய வேர்களாக இருக்கின்றன. அடிப்படையான கிறிஸ்தவ வேர் ஆதி வேர்களாக இல்லை. ஆதி காலத்தில் கிறிஸ்தவ எத்தகைய பண்புகளை கொண்டதாக இருந்ததோ அந்த வேர்கள் இந்திய மண்ணில் இல்லை. இங்கே கிறிஸ்தவம் வளர்ந்திருக்கிறது, ஆனால் வேர்கள் சாதிய வேர்களாக இருக்கின்றன. நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்குங்க, ஆனா நீங்க கிறிஸ்டியனா இருங்க. சர்ச்சுக்குள்ள வாங்க, நீங்க தனித்தனியா உட்கார்ந்துங்க, ஆனா நீங்க கிறிஸ்டியன் சர்ச்சுக்குள்ள இருங்க. தனித்தனி சுடுகாடு கிறிஸ்தவர்களுக்கு, ஆனால் நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள். இந்த பிளெக்சிபிலிட்டி கிறிஸ்தவத்தின் பலவீனம் என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த மண்ணில் இருக்கிற சாதி அவ்வளவு கடுமையானதாக இருக்கிறது, வலுவானதாக இருக்கிறது. கிறிஸ்தவத்தையே உள்வாங்கி விழுங்கக்கூடிய அளவுக்கு இந்த மண்ணில் இருக்கிற சாதிய வேர்கள் வலுவானவையாக இருக்கின்றன. கிறிஸ்தவ